அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 20/8/2024, அதாவது ஆவணி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிரதமை திதி, சதய நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் கடகராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு, ரெட் கலர். அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த பழுப்பு சரளக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலரு, டார்க் அண்ட் ஷேடோ, டபுள் கலர் வர்றது, அதெல்லாம் தவிர்க்கலாம். நீங்கள் சாப்பிட வேண்டியது உளுந்து வடை, அப்படி இல்லைன்னா புளியோதரை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த குரு எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் செய்யும்னு பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ 9ஆம் வீட்டில் குரு இருந்தால் என்ன பலனை செய்யுங்கன்னு பார்க்கலாம். இந்த 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறவர் தர்ம சிந்தனை உடையவராக இருப்பாள், ரொம்ப இறக்க குணம் உடையவராக இருப்பாள். புத்திர பாக்கியம் நல்லாக இருந்துக்கிட்டு இருக்கும். கடவுள் பக்தியும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களை கூட மதிக்கும் ஒரு டேலண்ட், ஒரு நேச்சர், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மதத்தின் மீது தான் சார்ந்திருக்கும் ரிலீஜன், மதத்தின் மீது பற்று அதிகம். அதே மாதிரி நடத்தை சுத்தமான நடத்தை, கடமையை செய்கிறதுல பிரியம். தன்னோட கடமை ஏதோ அதை கரெக்டாக செஞ்சு விடுவார். எதிலையுமே ஒழுக்கத்துடன் தான் நடந்துக்கிடுவார். நல்ல பிரச்சனைகளை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார். யாருக்கும் பிரச்சனைகள் வரவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி சகல சௌக்கியத்துடன் வாழ்வார். அப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்கிற அமைப்பு ஓரளவு நல்ல பலன்களையே இண்டிகேட் பண்ணிக்கிறது, செய்கிறது. 10ஆம் இடத்துல குரு இருந்தால் அவர் நற்குணங்களை உடையவராக இருப்பார். காசு சம்பாதிக்கல ரொம்ப சாமர்த்தியம் உடையவர். வாகன யோகம் ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். சாத்வீகமாக தான் இருப்பார். சாப்பிட்டா தான் ஹேண்டில் பண்ணுவார், எதுவுமே முரட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ண மாட்டார். அநேக தர்ம ஸ்தாபனங்களே ஏற்படுத்துவார். ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி வாங்கி ஏழைகளுக்கு பெரிய அப்ரூவ்டாக பெரிய லெவலில் இயலாதவர், ஊனமுற்றோர், அனாதைகளுக்கு உதவி செய்வார். நல்ல புத்திர பாக்கியம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு அவரோட சொந்த முயற்சினால் முன்னேறுவார். பிறர் உதவி இல்லாது தன் முயற்சினாலேயே முன்னேற்றத்தை அடையக்கூடியவர் 10ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த ஜாதகக்காரர். இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கால்வலி அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கிறது. மாணவர்களுக்கு எஜுகேஷன், கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாகவே இருக்கிறது. பணப்பழக்கம் பரவாயில்லை. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம். கணவன் மனைவி உறவு ஓகே, பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களினால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தை பற்றிய கவலை தேவையில்லை. குடும்பம் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. மனைவி மக்களோட மகிழ்ச்சி தான், அவங்களால எந்த விதமான நெகட்டிவிதும் இல்லை. தொழில் முன்னேற்றம் உண்டாகிறது, நடக்கப் போகிறது. அது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கூட வரவை விட செலவு அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறுது ஆஃப்டர் எ லாங் ஃபைட். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் திருமணம் செட்டில் ஆக போகிறது. பெண்களினால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. பணப்பழக்க வழக்கங்கள் பரவாயில்லை.
குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உடம்பு நோய்வாய்ப்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்து கடகராசி. அஷ்டம சனி சந்திராஷ்டிரமம் சேர்ந்து நடக்குது. அஷ்டம சனியும் நடக்குது, சந்திராஷ்டிரமம் நடக்குது. அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சமயம் இது. மேலதிகாரிகளால் தொந்தரவு, நண்பர்களோட கூட பகைவராதல், பொருள் இழப்பு, வீண் வம்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. கடவுளோடம் கையேந்துங்கள், சரணாகதி அடையுங்கள், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அடுத்து சிம்மராசி. வாழ்க்கை துணை மூலம் அதிக செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடிக்கடி வீண் அலைச்சல் உண்டாகிறது. கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தொழிலில் வந்து முன்னேற்றம் காணப்படவில்லை. ஆயினும் மனைவி மக்களால் மகிழ்ச்சி, தைரியம் உண்டாகிறது. அடுத்து கன்னியாராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வருகிறது. தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. குடும்பத்தில் வந்து நோய் நீங்கி எல்லாரும் ஓரளவு ஆரோக்கியத்துடன் இருக்கின்றனர். அதனால் மருத்துவ செலவு கொஞ்சம் குறைகிறது. பணவரவு கூட நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையே நிலவுகிறது. அடுத்து துளாராசி. குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதே சமயத்தில் சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. ஸ்பெக்குலேஷனு, ட்ரேடிங்கு இதெல்லாம் வந்து தவிர்க்க நமக்கு செட் ஆகிறதில்லை. மனைவி மக்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பதாக தெரிய வந்ததிலிருந்து கொஞ்சம் மனோதைரியம் ஜாஸ்தி இருக்கிறது. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. தொழிலில் வந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நூதன நோய் புதுசாக சீசன் இதுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. துன்பங்களை கண்டு கலங்காமல் இருக்க நன்மைகளை நன்றாக மனைவியினோட புத்திமதிகள் உங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அளிக்கிறது, மனோதைரியத்தை கொடுக்கிறது. மனச்சோர்வுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். மாற்றங்கள் வந்து வெகு விரைவில் வரப்போகிறது. ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியே நடக்கும். மனச்சோர்வு கொள்ள வேண்டாம். அடுத்து தனுசு ராசி. உடல் ஆரோக்கியம் வந்து ஹெல்த் வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஊதாரித்தனமான செலவுகள் குறைந்து பொருள் சேர்க்கை உண்டாகிறது. குடும்பத்தில் வந்து குழப்பங்கள்லாம் நீங்கி ஓரளவு மகிழ்ச்சி மீண்டும் மலர ஆரம்பிக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றமே காணப்படுகிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் வந்து கஷ்டங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறது. அது வந்து வீண் செலவு, வீண் அலைச்சல் மாத்திரம் குறையலை, மற்றெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. தொழிலில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு உண்டாகிறது. தொழிலில் முன்னேற்றம், பணவரவு ஓகே நன்றாகவே இருக்கிறது. நூதன வீடு, மனை, வாகனம் வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியத்தில் வந்து அதிக கவனம் செலுத்துங்கள். நண்பர்களிடம், உறவினர்களிடம் உதவியை எதிர்பார்த்தால் ஏமாந்து போவீர்கள். அவள்கிட்ட உதவி எதுவும் கிடைக்காது. பணத்தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பிரயாணங்கள்னால ஒரு நன்மை கிடைக்கல. போன காரியம் வெற்றி பெறவில்லை. சனி பகவானை சரணடைந்தால் ஒழிய கஷ்டத்தை தாங்கும் மனோபலம் கிடைப்பதில்லை. அதனால் சனி பகவான்கிட்ட சரண்டராங்க, மனோபலம் கிடைக்கிறது, சமாளித்துக் கொள்வீர்கள். அடுத்து மீனராசி. கெட்டவர்களோட சிநேகம், நட்பு உண்டாவதற்கு வாய்ப்பு தெரிகிறது. வெளியூர் பிரயாணங்களை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழிலில் வந்து கவனம் செலுத்தி நன்றாக செய்தால் நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து கூடுமான வர பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்க. நண்பர்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி உற்சாகத்தை கொடுக்கிறது. வீண் குழப்பம் வேண்டாம். ஸ்பெக்குலேஷன் வந்து பயன் அளிக்காது. ஸோ வேலை, வீடு, சாப்பாடு, சாமி, கடவுள்னு மட்டும் இருந்து காலத்தை கழித்து கொள்ளுங்கள். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் சரியாகிவிடும். நண்பர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.